நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினோத், கமல் சார் கையை வெட்டிக்கிட்டாராம். அப்படியா? ஐயோ, மச்சான், அங்க ஆபீஸ் அல்லோல பட்டுட்டு இருக்கு. நீ 6 முறை டீ ஆத்திட்டு இருக்க. ஆமாண்டா, கேண்டீன்ல இருந்தவங்க கூட யாரையுமே காணோம். என்னாச்சு? டேய், கமல் கையை வெட்டிக்கிட்டான்டா. எல்லாரும் ரிசப்ஷன் ஏரியால தான் குஞ்சு கிடக்குறானுங்க. சரியா பென்சில் கூட சீவ தெரியாதவனா எதுக்கிட்ட ஆபீஸ்க்கு வரான்? டேய், நிலமும் புரியாம காமெடி பண்ணாத. ஏண்டா, இவ்வளவு நாள் சீரியஸா பேசிட்டு இருந்தவன் கொஞ்சம் காமெடி பண்ண சிரிங்களேண்டா. மச்சான், ஆபீஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? சரி சொல்லு. ராஜிக்காக தான் கமல் கையை வெட்டிக்கிட்டான். அவன் பேப்பர் கட்டரால டீப்பா கட் பண்ணிக்கிட்டான். அவன் கேபின் ஃபுல்லா செம்ம ரத்தம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. சாவட்டும் விடு. என்னடா இப்படி சொல்ற? டேய், இவன் இருந்து என்னடா பண்ண போறான்? அடுத்த பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறான்ல, அந்த பாவம் சும்மா விட்டுருமா? சரி, நான் உனக்கு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேன். அதான் தப்பா ஏதோ கேட்க போற நீயே சொல்லிட்டிய, அப்புறம் என்ன சொல்லு. மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டே, டைவர்ஸ் ஆனதும் ராஜியோட நிலைமை என்ன ஒன்று யோசிச்சு பாத்தியா? நீ ஆம்பளை தனியா வாழ்றதுல பிரச்சனை இல்லை. ஒரு பொண்ணு எப்படா தொண்ணு இல்லாம சேஃபா வாழ முடியும்? இப்ப என்ன சொல்ல வர? டைவர்ஸ்க்கு அப்புறம் ராஜுக்கு ஒரு லைஃப் கொடுக்கலாம் கமல் காத்துட்டு இருக்கான். அதை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? என் கூட இருக்கும் போது இப்படி அலையிறான். தனியா இருந்தா விட்டுருவானா? என்னடா சொல்ற? அவன் சுத்துறது சுத்தி தாண்டா இருப்பான். ஆனா இவெல்லாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அப்போ டைவர்ஸ்க்கு அப்புறமா அவங்க உன்னையே நினைச்சிட்டு இருப்பாங்க சொல்ல வர, அப்படிதானே? என்னடா பிரச்சனை உனக்கு? ராஜி மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, அப்புறம் எதுக்குடா டைவர்ஸ்க்குலாம் அப்ளை பண்ண? பிரியணுன்றது நான் மட்டும் எடுத்த முடிவில்லை. உன்ன மாதிரியே ராஜி அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா? டேய், நீ குழப்பாத. யாரும் அவசரப்பட்டுலாம் முடிவு எடுக்கல. நல்லா யோசிச்சு தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணும். அப்போ ராஜிக்கு என்ன நடந்தாலும் உனக்கு கவலை இல்லை? இல்ல. ராஜே, ஒன்றும் இல்லைம்மா. அவன் கையில் லேசாக கட்டு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். நீ எதுவும் கவலைப்பட வேணாம். நான் கவலைப்படுறேன்னு யார் சொன்னா? என்னம்மா இப்படி சொல்ற? அவனை நினைச்சாலே எனக்கு கடுப்பா இருக்கு. வெளியே தலை காட்ட முடியல. எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. எனக்கு அவமானமா இருக்கு. என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டான். அம்மா,
இதுல ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவன் கொழுப்பு எடுத்து போய் அவன் கையை அறுத்துக்கிட்டான். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? வெளியில மத்தவங்க எல்லாம் பேசுறது உன்னை பத்தி இல்லம்மா. எல்லாம் அந்த கமலை தான் திட்டிட்டு இருக்காங்க. ரத்தம் சொட்ட சொட்ட கண்ணு சொருகி விழுந்தானே, யாராவது அவன் மேல பரிதாபப்பட்டு வந்தாங்களா? எல்லாம் அவன் மேல இருக்கிற வெறுப்பு தாமா. அவன் இவ்ளோ முட்டாள்தனமா நடந்துப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு. ஒரு செகண்ட்ல எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டான். என்ன தாமா பிரச்சனை அவனுக்கு? வேற என்னன்னு? கல்யாணம் தான். அவன் வீட்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவன் அவன் இஷ்டத்துக்கு இருக்கான். போதாத குறைக்கு அவங்க அக்காவே எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதை எடுத்து சொல்லதான் அவன் கேபினுக்கே போனேன். நினைச்சாலே எனக்கு கோவமா வருது. விடுமா, டென்ஷன் ஆகாத. இத பாரு, ஆபீஸ்ல உன்னை பத்தி யாரும் தப்பா பேசல. நீ வழக்கம் போல உன் வேலைய பாரு. ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்கண்ணே. இதுக்கப்புறம் நீ கமல் கூட பேசுறது நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்குமா? இல்லம்மா, நீ அவனை மதிச்சு பேசின. அவன் உனக்கு கொடுத்த மரியாதையை பார்த்தல்ல. உன் நல்ல நேரமா கையில ஏதோ சின்ன வெட்டோட போச்சு. நாளைக்கு அந்த பைத்தியக்காரன் ஏதாவது பெருசா பண்ணிக்கிட்டானா தேவையில்லாம அந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தாமா பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். இந்த காலத்துல பாவம் பார்க்கறது தப்புமா. நாம நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட நமக்கு கெட்டது தாமா வந்து சேரும். ராஜிமா, இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு நல்ல பேர் இருக்கு. இவன் அதை கெடுத்து விட்டுருவான் போல இருக்குமா. தயவு செஞ்சு நீ அவனை அவாய்ட் பண்றது நல்லதுமா. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சச்ச, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நீங்க என் நல்லதுக்கு தான் சொல்றீங்க. நான் பாத்துக்கிறேண்ணே. சரி, நான் வரேம்மா. சரிண்ணே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, ராஜி, நான் உன்னோட பேச விரும்பல. உன் கோவம் எனக்கு புரியுது. இப்ப புரிஞ்சு என்ன ஆக போகுது? ப்ளீஸ் அவாய்ட் பண்ணி பேசாத. எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. உங்க எதிரில் உட்காந்து பேசவே எனக்கு பயமா இருக்கு. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிப்பான்னு தெரியாதவங்க கிட்ட பேச என்ன இருக்கு? டென்ஷன் ஆகாத ராஜி. தப்புதான். திடீர்னு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். நீ பண்ணது எமோஷனலான காரியம் கிடையாது, முட்டாள்தனமான காரியம். என்ன பயமுறுத்த தானே கையை வெட்டிக்கிட்ட? சத்தியமா இல்ல. நான் உன்னை பயமுறுத்ததுக்காக அப்படி பண்ணல. பேசாத. உன்னை எப்படி எல்லாமோ நினைச்சிருந்தேன். ஆனா இவ்ளோ மோசமா நடந்த பெண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் ராஜி இப்படிலாம் பேசுற? நான் என்ன பிளான் பண்ணி அப்படி பண்ண? நீ கொஞ்சம் கோவமா பேசின. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெட்டிக்க சொன்னா வெட்டிப்பியான்னு கேட்டல, அதான். என்ன ப்ரூவ் பண்ண பாக்குறியா? ஒரு பேச்சுக்கு வெட்டுப்பியான்னு கோவத்துல கேட்டா நிஜமாவே அப்படி பண்ணிடுவியா? பக்கத்துல கட்டர் இருந்ததுனால கைய வெட்டிக்கிட்ட. இதே பக்கத்துல துப்பாக்கி இருந்தா எடுத்து தலையை சுட்டுப்பியா? சுட்டுப்பேன். பைத்தியம் பிடிச்சு போச்சு உனக்கு. உண்மைதான் ராஜி. அந்த ஒரு நிமிஷம் நான் பைத்தியமா தான் ஆயிட்டேன். கையை வெட்டின கத்தி கழுத்துக்கு போயிருக்க வேண்டியது. கொஞ்சம் நிறுத்துறியா? இப்படி
இப்படி எல்லாம் பண்றது பெரிய வீரம் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த மாதிரி ஆம்பளைங்களை எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. கோவப்படு, ஆர்கியூ பண்ணு, சேலஞ்ச் பண்ணு, இல்லைன்னா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி கோழத்தனமா உன் கையை எடுத்துக்கிற. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ அப்படி பண்ணதை பார்த்து நான் திகைச்சு போயிட்டேனோ இல்ல மலைச்சு போயிட்டேனோ நினைக்காத. இப்படிப்பட்டவனோடவா இவ்வளவு நாள் பழகணும்னு நினைச்சு அசிங்கப்பட்டுட்டேன். சத்தியமா உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட பரிதாபமே வரல. அதுக்கு பதில் வெறுப்பும் எரிச்சலும் தான் வந்துச்சு. வேணா ராஜி, நான் கையை வெட்டிக்கிட்டது கூட எனக்கு வலிக்கல. ஆனா நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வலிக்குது. என்ன அப்படி பாக்குற? நீ வீம்புக்காக வருத்திக்கிட்டா அதுக்கெல்லாம் என்னால கவலைப்பட்டு இருக்க முடியாது. அதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது. தப்புன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்றவன எப்பவுமே என்னால மன்னிக்க முடியாது. அப்போ இவ்வளோ நாளா உனக்காக நான் வெயிட் பண்ணது, உன்னையே நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருந்தது, உன் மேரேஜ் லைஃப் ஸ்மூத்தாக இல்லைன்னு தெரிஞ்சதும் உனக்காக ஃபீல் பண்ணது, இது எல்லாமே பொய்யுங்கிறியா? நீ ரத்தம் சிந்தனா மட்டும் என் மனசு மாறிடும்னு நினைக்காத. நீ இந்த மாதிரி பண்ணதுனால உன் மேல வச்சிருந்த மதிப்பு தான் குறைஞ்சு போச்சு. ப்ளீஸ் ராஜி, என்னை தூக்கி எறிஞ்சிடாத. நீ இவ்ளோ சுயநலமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. நீ பண்ணது எப்படி தெரியுமா இருக்கு? இவ எப்படா டைவர்ஸ் வாங்குவா, எப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கலான்னு காத்துட்டு இருந்த மாதிரியே இருந்தது. சத்தியமா நான் அப்படி நினைக்கல ராஜி. நிஜமாவே உன் மேரேஜ் லைஃப் சிக்கலா போனதை நினைச்சு நான் பல தடவை அழுதுருக்கேன். தயவு செஞ்சு என்னை தப்பாலாம் நினைக்காத. இப்படி பரிதாபமா பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாய் திறந்து ஏதாவது சொல்லு. நான் இப்போ எதை சொன்னாலும் அது உனக்கு தப்பாக தான் தோணும் ராஜி. நான் கவலைப்படுறதெல்லாம் உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சா உன் நிலைமை என்ன ஆகுன்றதை பற்றி தான். தனியாக நீ லைஃப்பை எப்படி சமாளிப்பேன்னு எனக்கு பயமாக இருந்தது. அதனால தான் உன்னோட கஷ்டமான சூழ்நிலையில் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். அதுவும் நீ விருப்பப்பட்டா. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பானவன் இல்லை ராஜி. இங்க பாரு, உன் கல்யாணம் ஏன் கூட தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தனா அந்த எண்ணத்தை இப்பவே அழிச்சிடு. அது நடக்கவே நடக்காது. உன் கூட பழகுனதுக்கு நீ எனக்கு கொடுத்த தண்டனையே போதும். நிஜமாவே நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா இதை இதோட விட்டுரு. இதுக்கு மேல நான் உன் கூட பேச விரும்பல. ராஜி ப்ளீஸ். ராஜி, என்ன பிரச்சனை? கமலை கேட்டாதுன்னு சொல்லாம போறாரு, என்னாச்சு? கொஞ்சம் வேலையை பார்க்க விடுறீங்களா? போங்க. ஹலோ, ஒரு பிரச்சனையும் கிடையாது. போனை கொஞ்சம் வைக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஒரு நிமிஷம். என்ன? என் வேலை முடிஞ்சிருச்சு. நான் கிளம்ப போறேன். நீ வேணா இந்த ரூமை யூஸ் பண்ணிக்க. ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆபீஸ்ல என்னதெல்லாம் என்ன நடக்குதுங்க? விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இல்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிங்களா? இது விஸ்வநாதன் சாரோட ஆஃபீஸ். நம்மளை நம்பி விட்டுருக்காரு. அவர் ஊர்ல இல்லாத நேரத்துல இதை பொறுப்பா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுற? ஆபீஸே இதை பத்தி தான் பேசுது. சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நிஜமாவே நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல? கமல் விஷயத்தை பத்தி தான் மொத்த ஆஃபீஸும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிறவங்க அதை வேற மாதிரி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? உனக்கு அவனுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க. சரி, பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். இது எந்த விதத்துல உனக்கு சம்பந்தம் நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அது எப்படி நல்ல பேர் வாங்குறது, எப்படி ஆபீஸ்ல நடந்துக்கிறது, இதெல்லாம் நீ எனக்கு சொல்லித் தர வேணாம். எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. நல்லா பேச கத்துக்கிட்டேன். நீங்க அடிச்ச கூத்த 1 மணி நேரம் ஆபீஸ் பூரா நின்று வேடிக்கை பார்த்திருக்கு. உருப்படியா எந்த வேலையும் நடக்கல. அதனால கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அவனை பிடிக்கலன்னா ஒதுங்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம அவன்கிட்ட பேசணும்? நீ அவன்கிட்ட சாதாரணமா பேசுறது பழகிறத அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிறான். இதனால உனக்கு தான் கெட்ட பேரு. நான் யார்கிட்ட பேசணும் பழகணுங்கிறத நீ சொல்லாத. உனக்கும் எனக்கும் நடுவுல எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. என்ன தெரியும் உனக்கு? எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வந்த கோவத்துக்கு அவனை 4 சாத்திருப்பேன். அவன் வெட்டிக்கிற வரைக்கும் நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? என்ன பாக்குற? இவ்வளவு விசாரிக்கிறானே, இதே சாக்கா வச்சு திரும்ப வந்து ஒட்டி பயன் பயப்படுறியா? பயமா? அப்படி பயமா இருந்தா நான் ஏன் ஒன்னா உன் கூட ஒரே வீட்டுல இருக்க போறேன்? என்ன மீறி என் விஷயத்துல யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். பர்சனல் விஷயத்தை இங்க பேச வேணாம். அப்ப வேலை நேரத்துல கையை வெட்டிக்கிறது நாக்க வெட்டிக்கிறது மட்டும் அபிஷியலா? இது நீ அவன்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம். என்கிட்ட கேட்காத. அதுவும் இல்லாம நீ கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுனால திரும்பவும் நமக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சு நீ நினைச்சனா அதுவும் முட்டாள்தனம். நான் ஒன்னும் திரும்ப உன் கூட சேரணும்னு நினைக்கல. உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு எனக்கு அவசியமும் இல்ல. உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க, பார்த்து நடந்துக்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னா எனக்கு என்ன? ஓ, அசிங்கப்பட போறது நீதான். எல்லாத்தையும் பேசிட்டியா இல்ல இன்னும் இருக்கா? என்னதான் நீ மாறிட்ட மாதிரி வேஷம் போட்டாலும் உன் சாயம் வெளுத்துருச்சு பாத்தியா? எதிரில இருக்கிறவங்கள குத்தி கிழிச்சு கொதறி சந்தோஷப்படுறதா உன்னோட குணம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது மாறவே மாறாது. நீ அப்படிதான் நடந்துப்ப. அப்பப்ப நீ போடுற இந்த நாடகத்தை நம்பி நான் தான் ஏமாந்து போறேன். வாழ்க்கையில இவ்வளவு பட்டும் நீ திருந்தவே இல்லல்ல? இப்ப என்ன சொல்ல வர? ஏன் இவ்வளவு நேரம் பேசினது எதுவுமே உனக்கு புரியலையா? திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என் வழிக்கு நீ வராத, உன் வழிக்கு நானும் வரமாட்டேன். போதுமா? நான் என் வழியில தான் போயிட்டு இருக்கேன். நீ பண்ற இந்த காரியத்தினால அவமானம் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். நீங்க எது பண்றதா இருந்தாலும் வெளியே போய் பண்ணுங்க. அவனை தான் பிடிக்கணும் ஓப்பனா சொல்லிட்டு போயேன். எதுக்கு மறைச்சு கேவலப்படுத்துற? இதுல மறைக்க என்ன இருக்கு? அப்போ ஒத்துக்கோ. ஆமா, அவனை தான் பிடிச்சிருக்கு. இப்ப என்ன? எவ்வளவு ஒருத்திக்காக என்ன போட்டு டார்ச்சர் பண்ண உன்னை விட எனக்காக கையை வெட்டிக்கிட்டவன் எவ்வளவு பெட்டர். அவன் முட்டாளா இருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி கெட்டவன் கிடையாது. எனக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம 8 வருஷம் எனக்காக காத்துட்டு இருக்கான். அவனை பத்தியெல்லாம் நீ தப்பா பேசாத. அதுவும் ஏன் முன்னாடி தப்பா பேசாத. என்ன பேச வேணாம் சொல்லிட்டா போதுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்த ஆபீஸும் இதை பத்தி தான் பேசும். அப்ப என்ன பண்ணுவ? பேசாம ஒண்ணு பண்ணு. அவனை பிடிச்சிருந்தா அவனையே கட்டிக்க. அதான் உனக்கு ஒரே வழி. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் அவனை தான் கட்டிப்பேன். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கணும். இந்த வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டாதான்
மத்ததை என்னால யோசிக்க முடியும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் தெளிவா சொல்லிட்டியே, நான் இல்லைன்னா இன்னொருத்தன். ச்சீ, வாய மூடு.